இந்த உலகத்துல எல்லாருமே ரியலா கனெக்ட் ஆகலனாலும், சோஷியலாவோ இல்ல வெர்ச்சுவலாவோ கனெக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். பட் அந்த சோஷியல் மீடியால கனெக்ட் ஆவறதுக்கும் மெயின் ரீசன் என்னன்னா, இன்டர்நெட் தான். ஸோ இப்ப இன்டர்நெட் தான் எல்லாமே. ஒரு நார்மல் மொபைல் டிவைஸ்ல இன்டர்நெட் இல்லாம ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் இன்டர்நெட் இல்லாம அதில ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது. நம்மளே இந்த ரீசார்ஜ்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளதான். அன்னைக்கு டேவே நம்ம ஆஃப் தான். அப்புறம் நம்மளே யார்கிட்டயாவது ஹாட்ஸ்பாட் கொஞ்சம் ஆன் பண்ணுங்கடா, ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்படி ரீசார்ஜ் பண்ணி அந்த மொபைல் டேட்டா இருந்தா மட்டும் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மதிப்பே இருக்கு. ஸோ இந்த மாரி இப்ப இன்டர்நெட் தான் உலகமே. முன்னாடிலாம் எப்படி இருக்கும்? ஒரு கேபிள் லைன் இருக்கும். இல்லன்னா ஒரு டெலிஃபோன் லைன் இருந்தாலே, "ஏய் அவங்கலாம் பணக்காரங்கப்பா, உங்க வீட்ல டெலிஃபோன்லாம் இருக்கு." அப்படின்ற மாரி இருக்கும். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு மேண்டிட்டரியா ஒரு வைஃபை இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆயிட்டே போறோம். இப்ப எங்க வீட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டிவி இருக்கும். நான் டிவி வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன். நார்மலா டிவி ஆன் பண்ணுவேன். ஏதாவது ஓடிட்டுருக்கும். டக்குனு இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு யூடியூப் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏதாவது புடிச்சத பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாரி நம்ம இப்ப இன்டர்நெட்ல மட்டும் தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம். அதே மாரி இன்டர்நெட் தான் இப்ப உலகமே சொல்லலாம். இப்ப நெறைய வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துருச்சு. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபோன்ல கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேன ஓட வைக்கலாம். ஃபோன்ல கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டார் ஆஃப் பண்ண வைக்கலாம். ஃபோன்ல கனெக்ட் பண்ணி வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாரி இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இன்டர்நெட் பார்த்தோன்னா 1960ஸ்லயே வந்து அதுக்கான வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான இன்வென்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி, அப்ப வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இந்த டிஃபென்ஸ் டொமைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 1983ல தான் நம்மளுக்கு வந்து பப்ளிக் யூஸ் பண்ண வச்சிருந்தாங்க. இந்த WWWன்னு இருக்கும். வேர்ல்டு வைட் வெப். அந்த டொமைன் நேம் சிஸ்டத்தையே வந்து கண்டுபிடிச்சாங்க. பால் மார்கபெட்ரிஸ் அண்ட் ஜான் பாஸ்டல்ன்றவங்க தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியால தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அது பப்ளிக் யூஸா போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் தேடினாலுமே அந்த www டாட் போட்டு தேடினா தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். வேர்ல்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம அந்த சர்ச் பண்ண ஒரு செகண்ட்ஸ்லேயே வந்துடும். இப்போ இந்த உலகத்தில் இன்டர்நெட் யூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 5.52 பில்லியன் அளவுக்கு யூசர்ஸ் இருக்காங்க. அதில் என்னன்னா இந்த லாஸ்ட் 12 மந்த்ஸில் மட்டும் 151 மில்லியன் யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்போ எல்லாருமே கண்டிப்பாக இந்த மொபைலில் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறது காமன் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் இன்டர்நெட்னாலே கம்ப்யூட்டர் தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருப்போம். ஃபோன்லலாம் அவ்வளோ இன்டர்நெட் யூசர்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாருமே இன்டர்நெட் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா லாஸ்ட் 2023ல ஒரு சென்செக்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தோன்னா வேர்ல்டோட 58 பாப்புலேஷன்ஸ் வந்து மொபைல் இன்டர்நெட் யூசர்ஸாக தான் இருந்திருக்காங்க. இந்த ஸ்பீடெக்ஸ் இண்டெக்ஸ் குளோபல்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருன்னா இந்த ஓக்லான் பார்ப்போம்ல, கம்ப்யூட்டர்லாம் இன்டர்நெட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க ஓக்லான் போட்டால் அது காட்டிடும் நம்மளோட இன்டர்நெட்டோட ஸ்பீடு என்னன்னு. ஸோ அவங்க வந்து ஒரு 2024க்கு ஒரு ரிசல்ட் ஒன்று விட்டுருக்காங்க. எந்த கண்ட்ரிலாம் வந்து ஃபாஸ்டஸ்ட் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் யூஸ் பண்ணுறாங்கன்னு. அந்த டாப் 10ல பார்த்தோன்னா இந்த மதர் ஆஃப் ஆல்னு யூஎஸ்ஏ சொல்லுவோம். அந்த யூஎஸ்ஏ இல்லவே இல்லை. எங்கடா இருக்காங்க யூஎஸ்ஏன்னு பார்த்தா யூஎஸ்ஏ 13வது இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா யுஏஇ தான். அவங்களோட டாப் ஸ்பீடு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா 442 Mbps ஸ்பீடில் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மெயின் ரீசனே வந்து அவங்க 2012லேருந்து இந்த யூஏஇலாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது வரைக்கும் இந்த யூஏனாலே நம்ம வெறும் அந்த எண்ணெய் மட்டும் தான் எடுப்பாங்க, அது ரொம்ப வறண்ட இடம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ இருக்க யூஏலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அபிபி கம் டு துபாய் அந்த அளவுக்கு வந்து அவங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்க. இப்போ அதனால் அவங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தா அவங்களும் அதே ரீஜனை சேர்ந்த கத்தார் தான். இவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா 358 Mbps per second யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்ட்ரியில. தேர்ட் யாருன்னு பார்த்தா தேர்டும் பார்த்தனா அவங்க சர்க்கிள்ல இருக்க குவைத் தான். இவங்க எவ்வளோனா 264 Mbps per second யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தனா பல்கேரியா. இவங்க எவ்வளோனா 172 Mbps per second யூஸ் பண்றாங்க. அடுத்தது டென்மார்க் வந்து 162. அடுத்தது பார்த்தனா சவுத் கொரியா 148. நெதர்லாந்து பார்த்தனா 147. நார்வே பார்த்தனா 145.74. 9th பிளேஸ் யாருன்னு பார்த்தா சைனா. ஆக்சுவலா சைனாவும் இந்தியாவும் தான் வந்து ஆன்லைன்ல பிக்கஸ்ட் மார்க்கெட். சைனாவே பார்த்தனா 9th பிளேஸ்ல தான் இருக்காங்க. அவங்க எவ்வளோனா 139.58 யூஸ் பண்றாங்க. சரி 10th பிளேஸ் இந்தியா இருக்குன்னு பார்த்தா 10th பிளேஸ் இந்தியாவும் இல்ல. 10th பிளேஸ் வந்து லக்சம்பர்க் இருக்கு. அவங்க என்னன்னா 135.14 Mbps per second வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல இந்தியா எங்கடா இருக்கு? இந்தியாவில் பார்த்தனா 900 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க, இன்டர்நெட் யூசர்ஸ். பட் இந்தியா இந்த லிஸ்ட்ல எங்க இருக்குன்னு பார்த்தனா 25 தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தோன்னா இந்த 100 Mbps கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்கும்போது ஆஃபீஸில் கம்பல்சரி என்ன கேட்பாங்கன்னா வீட்டில் வைஃபை இருக்கான்னு கேட்பாங்க. இருந்தாலுமே வந்து 100 Mbps இருக்கணும். அது இருந்தால் தான் நான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுப்பேன். இல்லைனா வந்து கொடுக்க மாட்டோம். எதனாலனா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கும் அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட இந்தியாவில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் என்னோட ஆக்ட்லாம் பார்த்தோன்னா 1000 Mbps per second தான் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் போட்டால் நமக்கு வீட்டுக்கு அவ்வளோலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 40 Mbps தான் யூஸ் பண்ணுறேன்.
தவிர எங்கள் வீட்டில் ஒரு 2 மொபைல் ஃபோன்ஸ் கனெக்ட் ஆகும், ஒரு வைஃபை கனெக்ட் ஆகும். அப்புறம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 40 MBPSே கரெக்டாக இருக்குது. ஆனால் இது யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போலாம் இந்த அளவுக்கு பத்தாது. ஏன்னா நீயே சொல்லியிருக்க, இந்த மாதிரி கம்மியாக முன்னாடி பிளான் வச்சுருந்தேன், அப்டேட்டே பண்ண முடியல, அதுக்கப்புறம் நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு. இப்போ இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ஒயர்லெஸ் இன்டர்நெட் அப்படின்லாம் வந்துச்சு. ஜியோ மேலே சேட்டலைட்லேருந்து வந்துடும், அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபைபர் நெட் அந்த ஒயர் போட்டால் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது எப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணோன்னா இந்த டிவிகே மாநாடு அப்போ தான். அங்கே சுத்தமாக சிக்னல் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே இருக்கானுங்க, நம்ம நியூஸ் அப்லோட் பண்ணி ஆகணும்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் தெரியுது அந்த ஃபைபர் நெட்டோட மகிமை. எல்லாரும் அங்கே இருக்க நியூஸ் சேனல் எல்லாருமே ஃபைபர் நெட்டு அந்த மாநாடுக்குள்ளே ஒயர் இழுத்து நெட்டு கனெக்ஷன் எடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம ஒய்ஃபைலாம் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ நிறைய பேர் இந்த ஒயர்லெஸ் இன்டர்நெட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாகிடும். அது இருக்கிறதுல ஸ்பீடு வந்து ஃபைபர் நெட் தான். அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போது ஸ்டார் லிங்க்லாம் இருக்குது, எலான் மாஸ்கோட சேட்டலைட்டு. இப்போ நம்ம இன்டர்நெட்டை பார்த்தோன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒயர் எடுத்துகிட்டு போக முடியல, கடலுக்கு நடுவில்லாம் ஒயர் போகுது, சில மலை பிரதேசத்துலாம் எடுத்துகிட்டு போக முடியல, நிறைய ஒரு இன்டர்நெட் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து ஒரு தீர்வாக வந்து இந்த ஸ்டார் லிங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது எப்படின்னா ஒரு பாக்கெட் சைஸில் தான் இருக்கும். இதை நம்ம எந்த காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது பயங்கரமாக இப்போ செல் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட்டு. அந்த மாதிரி ஃபியூச்சரில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எந்த இடத்துக்கு வேணால் இன்டர்நெட் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம தான் மேபி அந்த லாஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்போம்ல, இன்டர்நெட் எப்படி வந்து எங்களை வந்து டேக் ஓவர் பண்ணி இப்போ வந்து எந்த அளவுக்குலாம் இன்டர்நெட் இருக்குன்னு. ஏன்னா நம்ம இருக்கும்போது இந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணுவோம். இந்த கார்டை வாங்கிட்டு 11 ரூபாய் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணால் ஒரு நம்பர் இருக்கும், அதை ஸ்டார்லாம் போட்டு பண்ணால் ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அது வந்து முன்னாடி வெறும் கால் டைமுக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 1 GB நெட்லாம் போடும். 1 GBலாம் போடுறவன் அவன் தான் நமக்கு படம் டவுன்லோட் பண்ணுவான், பாட்டு டவுன்லோட் பண்ணுவான், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். எனக்கு இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து இந்த ஸ்பாட்டிஃபை ரேப்பிடுன்னு போடுறாங்க. இந்த மாதிரி இந்த இயரில் நான் எந்த பாட்டு அதிகமாக கேட்டேன்னு. ஆனால் அதை யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளாம் முன்னாடி வந்து பாட்டை ஆன்லைனில் கேட்கவே மாட்டோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய லக்ஸுரி. நம்ம சின்ன வயசில் எப்படி இருப்போம், உங்கள் வீட்டில் வந்து ஃபுட்பால் வீடியோஸ்லாம் பார்த்துன்னு ஒரு 10 பேர் பார்த்துட்டு இருப்போம். அதுவும் லோடாகி வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம பாட்டெல்லாம் வந்து வெறும் டவுன்லோடு தான். இந்த maastamilan.com, தமிழண்டா.com அப்படின்னு பாட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிச்ச ஒரு 10 பாட்டை வச்சுக்கிட்டு அதையே ரிப்பீட் மோடில் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம கையில் மொத்த பாட்டு இருக்குது, நமக்கு என்ன பாட்டு வேணுமோ தேவை இருக்குது. ஆனால் நம்ம அதை மொத்த பாட்டையும் கேட்க மாட்டோம். ஒரு சாங்கியே திரும்பி லூப் மோடில் போட்டு ஒரே சாங்கை மட்டும் தான் நம்ம திரும்பி கேட்டுட்டு இருப்போம். எனக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் நிறைய வீடியோ சாங்ஸ்லாம் ஏற்றி வச்சுருப்பேன் ஃபோனில். வீடியோ சாங்ஸு, அப்புறம் 1-2 படம் அடிக்கடி பார்க்குற படம் இந்த மாதிரி ஏற்றி வச்சுருப்போம். இப்போல்லாம் இன்டர்நெட் இருக்குது, எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு டவுட்டாக இருந்தது, என்னடா சாங்லாம் இருக்குது இன்டர்நெட்லேயே இருக்குது, இதை டெலிட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போல்லாம் ஃபுல் இன்டர்நெட் தான். இப்போ எதுவுமே ஸ்டோர் பண்ணுறது இல்லை, எல்லாமே இன்ஸ்டாகிராம். இப்போ ஃபோட்டோஸ்லாம் கூட இன்ஸ்டாகிராமில் போட்டாச்சா அப்போ டெலிட் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாமே அந்த க்ளவுடில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வீட்டிலலாம் 100 MBPS இருந்தாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம். UAE மாதிரிலாம் அபோவ் 400லாம் இருந்தால் நமக்கு அப்படியே சல்லுன்னு டவுன்லோட் ஆகிடும் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இந்தியாவுக்கு வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைனா இந்தியா வந்து இந்த லிஸ்ட்டில் டாப் 10ல் அடுத்த வருஷம் வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.